தற்போதைய அண்மை செய்தி முதலமைச்சருக்கு தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் மூலம் தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை ஸ்டாலின் எதிர்க்கிறாரா என தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் தேர்வுகளை நடத்தப்படுவதையும் ஸ்டாலின் எதிர்க்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தி புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதியை நிறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, மாணவர் நலனில் அக்கறை இருந்தால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று புள்ளி விவரங்களுடன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இதற்கு மத்திய அரசு தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் பதிவு செய்திருந்தார். கல்வியில் குறைவான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதியை மத்திய அரசு வழங்குவதாகவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் மாநிலங்களுக்கு நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் இன்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்ற மாநிலங்களை சுட்டிக்காட்டி இதுபோன்ற அறிக்கையை வெளியிடுவது அரசியலமைப்புக்கு எதிராக அமையும் என்றும் தேசிய கல்விக் கொள்கை பலதரப்பட்ட நபர்களிடம் கருத்துக்கள் கேட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய பதிவை சுட்டிக்காட்டி சில கேள்விகளையும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்வைத்திருக்கிறார். அதில் தாய்மொழியில் கல்வி என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கிறாரா, தமிழ் மொழியில் கல்வி என்பதை எதிர்க்கிறாரா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் தேர்வுகள் நடத்தப்படுவதையும் அவர் எதிர்க்கிறாரா என்றும் பாட புத்தகங்கள் இந்திய மொழிகள் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் தயாரிக்கப்படுவதை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதோடு பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது மட்டுமல்லாமல் தேசிய கல்விக் கொள்கைதான் தமிழகத்திற்கான நிதியை நிறுத்துவதற்கான காரணம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியலுக்காக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கண்டனத்தையும் இந்த பதிவின் மூலமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிவு செய்திருக்கிறார். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.